அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி தமிழ் பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய 6வது அழகான சிற்றிலக்கியங்கள் பகுதியில உலா இலக்கியத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். உலா இலக்கியத்துல சிற்றிலக்கியத்துல முக்கியமான குறிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த குறிப்புகளும் இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்வுல இந்த பகுதியிலிருந்து எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் இறுதியில நம்ம பார்ப்போம். இப்போ ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முதல்ல உலா இலக்கியம் என்றால் என்ன? உலா இலக்கியம்னா அதனுடைய பொருளாக எதை குறிப்பிடலாம்? இப்போ இறைவனுடைய திரு உருவமோ, அவருடைய உருவச்சிலையோ, இல்லைன்னா உலகத்துல போற்றக்கூடிய அளவுல மேல்நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெருமகனோ, இல்லைன்னா அரசரோ, இவங்க யாரு வேணாலும் இந்த உலா இலக்கியங்கள்ல பாட்டுடை தலைவராக இருக்கலாம். இப்ப பாட்டுடை தலைவராக இருக்கும்போது இவர்கள் கரி தேர் பரி, அதாவது கரினா யானை மீதோ இல்லைன்னா தேர் மீதோ, பரி என்பது குதிரை மீதோ, இதுல ஏதோ ஒன்றின் மீது ஏறி ஊர்தியில இதுலதான் நம்ம வாகனம்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்குரியதாக இதுல ஏறி அவங்க மட்டும் வரமாட்டாங்க, வீதி உலா வரமாட்டாங்க, அவங்கள சூழ்ந்து பல்வேறு நிறைய பேர் சூழ்ந்து இருப்பாங்க. அதே மாதிரி மங்கள வாத்தியங்கள்லாம் ஒலிக்க வீதியில உலா வருவாங்க, பவனி வருவாங்க. அப்படி இந்த பாட்டுடை தலைவர் பவனி வரும்போது, உலா வரும்போது, அந்த பாட்டுடை தலைவரை பார்த்து பேதை முதல் பேரிளம் பெண் வரைக்கும் இருக்கக்கூடிய 7 பருவத்தை சார்ந்த மகளிரும் அந்த தலைவன் மீது காதல் கொள்ளுவாங்க. அப்படி காதல் கொண்டு அவங்க வாட்டமிடக்கூடிய செய்திகள், இது அனைத்தையுமே மையமிட்டதாக இதோடு சில கற்பனைகளையும் சேர்த்து பாடப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் தான் எதுனா உலா இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அனைத்து உலா இலக்கியங்களினுடைய மைய பொருளாக இருக்கக்கூடியது. பாட்டுடை தலைவர் உலா வருவாரு, அவர் மீது மகளிர் காதல் கொள்ளுவாங்க. இதுதான் மையமாக இருக்கக்கூடியது. அப்புறம் ஒவ்வொரு உலா இலக்கியங்களுக்கு ஏற்ப அது எந்த புலவரால பாடப்பட்டிருக்கோ, எந்த கவிஞரால பாடப்பட்டிருக்கோ, அதற்கு ஏற்ப உங்களுக்கு நிறைய அவங்க பயன்படுத்திருக்கக்கூடிய கற்பனைகள், அந்த ஓமைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் மாறுபடும். ஆனா இதுதான் மைய கருத்தாக இருக்கக்கூடியது. அதுல யாரு பாட்டுடை தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு நூலுக்கும் உங்களுக்கு மாறுபடும். இப்போ உலாவிற்குரிய இலக்கணம்னு பார்த்தோம்னா, உலா என்பது சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்று. அப்போ சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய நூல்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாட்டியல் நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாட்டியல் நூல்ல முதன்மையாக இருக்கக்கூடிய நூல்கள்ல ஒன்று பன்னிரு பாட்டியல். இந்த பன்னிரு பாட்டியலானது உலாவிற்கு என்ன இலக்கணம் சொல்லுது அப்படிங்கிறத அடுத்ததா நம்ம பார்க்கலாம். பன்னிரு பாட்டியல்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பேதை முதலாக இருக்கக்கூடிய, பேதை முதல் பேரிளம் பெண் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 7 பருவ பெண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, வீதியில உலா வரும்போது அது இறைவனாக இருக்கலாம், இறைவனுடைய உருவச்சிலையாக இருக்கலாம், இல்ல வேறு பெருமகனாக இருக்கலாம், இல்ல மன்னனாக இருக்கலாம். இவங்களை பார்த்து அந்த பெண்கள் எல்லாமே காமம் கொண்டு அவங்களுடைய பருவத்திற்கு ஏற்ப பாடுவதாக அமையக்கூடியதான் உலா இலக்கியம் அப்படிங்கறதுதான் இங்க உங்களுக்கு அடிகள்ல சொல்லப்பட்டிருக்கும். இப்ப இந்த அடிகள்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், பாட்டுடை தலைவன் உலா வியற்கையும் அப்படின்னு தொடங்கியிருக்கும். ஆனா இதுல இன்னொரு செய்தியும் இணைத்து கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த உலா இலக்கியமானது, சிற்றிலக்கியமானது களி வெண்பாவினால் பாடப்படும், அதுதான் திரிபின்றி நடப்பது களி வெண்பாட்டே அப்படின்னு. இப்ப அது அதனுடைய பொருள் என்ன, அது எதனால பாடப்படும் அப்படிங்கறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பாட்டியல் நூல்களின் வழியாக சொல்லப்படக்கூடிய பொருள். நீங்க பிற பாட்டியல் நூல்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அதுலயுமே இது மாதிரிதான் பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொல்லாடல்கள் மட்டும் சற்று வேறுபாட்டோட இருக்கும். இப்ப இங்க மிக முக்கியமான குறிப்பு, களி வெண்பாவால பாடப்படக்கூடியதா உலா இலக்கியம் என்பது. அடுத்ததாக இந்த உலா இலக்கியத்தை பத்தி இலக்கண இலக்கியங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். தொல்காப்பியத்துல உலாவினுடைய குறிப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்கு. தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்துல இடம்பெறக்கூடிய புறத்திணையில, பாடான் திணையில ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப வழக்கொடு சிவனிய வகமையான அப்படிங்கிற இந்த அடிகள் எதை பத்தி பேசக்கூடியதுன்னா, ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் தலைவன் உலா வரும்போது அவன் மீது காதல் கொள்வதாக பாடப்படக்கூடிய பொருள்ல அமைந்ததுதான் இந்த அடிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தொல்காப்பியத்துல இந்த உலா இலக்கியத்திற்கான அடிப்படையும் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கருத்து தான் நாளடைவுல வளர்ந்து உலா சிற்றிலக்கியம் அப்படிங்கிற பெரிய சிற்றிலக்கியம் வளர்றதுக்கு ஒரு வித்தாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல இந்த அடிகள் மிக முக்கியம். எந்த அடிகளானது தொல்காப்பியத்துல உலாவினுடைய அடிப்படையாக இருக்கு என்பது.
இந்த உலாவானது தொல்காப்பியர் சொல்லக்கூடிய எந்த வனப்பு பகுதியில நம்ம அடக்கலாம்னா விருந்து அப்படிங்கிற வனப்பு பகுதிக்குள்ள அடக்கலாம். வனப்புகள் 8 வகையான வனப்புகளை சொல்லியிருப்பாரு தொல்காப்பியர். அதுல விருந்து என்பது புதுமை இலக்கியங்களை வந்து படைக்கக்கூடிய பொருள்ல வரக்கூடியது. உலாவாக இருக்கட்டும், இல்ல களம்பகமாக இருக்கட்டும், இல்ல பிள்ளை தமிழாக இருக்கட்டும், இது அனைத்துமே இந்த 3 சிற்றிலக்கியங்களுமே இந்த விருந்து என்ற வனப்புக்குள்ள தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த இலக்கண நெறியில விருந்து என்ற இந்த வனப்புக்குள்ள சேர்த்தலாம். இப்ப தொல்காப்பியத்துல நம்ம பார்த்தோம், பிற இலக்கியங்கள்ல எந்த மாதிரியான இலக்கியங்கள்ல உலா செய்திகள் எவ்வாறு கூறப்பட்டிருக்குங்கிறத ஒவ்வொரு நூல்களாக மிக முக்கியமான நூல்கள்ல நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்க இருக்கக்கூடியது முத்தொள்ளாயிரம் என்பது. இந்த முத்தொள்ளாயிரம் நூல்ல வரக்கூடிய ஒரு செய்தி, அதுல பாண்டிய மன்னன் கூடர் கோமான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன் வந்து உலா வராங்க. எது மேல ஏறி உலா வராங்கன்னா மடப்பிடியே கூடர் கோமான். அதாவது மடப்பிடி, பிடி என்பது எதை குறிக்கக்கூடியது? பெண் யானைய குறிக்கக்கூடியது இல்லையா? அந்த பெண் யானையின் மீது ஏறி பாண்டிய மன்னன் உலா வரார். அப்படி பாண்டிய மன்னன் உலா வரும்போது அந்த யானை இருக்கு இல்லையா, அந்த பெண் யானை இருக்கு இல்லையா, அது வேகமாக நடந்துட்டு போயிருதாமா. அந்த யானைக்கு மேல பாண்டிய மன்னன் அமர்ந்திருக்காரு. அந்த உலா வரும்போது அந்த யானை வந்து வேகமாக நடந்துட்டு போயிருது. அப்போ தலைவன் உலா வரும்போது பெண்கள் எல்லாமே சூழ்ந்து நின்று தலைவனை வந்து பார்த்து அவனுடைய அழகை வந்து ரசிப்பாங்க இல்லையா? அப்ப இந்த யானை வேகமா நடந்துட்டு போறனால அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருது. அப்ப அங்க சூழ்ந்து இருக்கக்கூடிய மகளிர் எல்லாருமே அந்த யானையின் மீது கோபம் கொண்டு, நீ ஒரு பெண் யானை, பெண்கள் அப்படின்னாலே அவங்க நடக்கக்கூடியது பூமி கூட அதராத மாதிரிதான் அவங்க வந்து நடப்பாங்க, மெதுவாதான் நடந்துட்டு போவாங்க. ஆனா நீ அந்த பெண்ணுக்குரிய தன்மையே இல்லாத மாதிரி இப்படி வேகமா நடந்துட்டு போறியே, அப்ப உன்னோட பெண்மை தன்மை மீதே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அந்த, ஏன்னா அவங்களால பாண்டிய மன்னனை முழுசா பார்க்க முடியல, அது யானை வந்து வேகமாக போறனால. அதனால இந்த யானை மீது கோபம் கொண்டு ஒரு மகளிர் பாடுனாங்கன்னா எப்படி இருக்கும், மகளிர் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு பொருண்மையினுடைய அடிப்படையில இந்த பாடலடிய வந்து ஆசிரியர் படைச்சிருப்பாரு முத்தொள்ளாயிரத்துல. அப்ப இந்த இடத்துல பாண்டிய மன்னன் உலா வரக்கூடிய செய்தியானது இடம்பெற்றிருக்கு. அதை சொல்லக்கூடிய பாடலடிகள் தான் இது. அடுத்து முத்தொள்ளாயிரத்திலேயே இன்னொரு பகுதியில நம்ம பார்த்தோம்னா சோழ மன்னன் பாடலம் அப்படிங்கிற குதிரை மீது ஏறி உலா வருவாரு. இங்க பாடலம் என்பது குதிரையை குறிக்கக்கூடியது. பாடலம் என்பது குதிரையை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கக்கூடிய சொல். அப்ப சோழ மன்னன் உலா வரும்போது மகளிர் என்ன பண்ணுவாங்கன்னா சாளரங்களின் வழியே, அதாவது ஜன்னல்களினுடைய வழி, ஜன்னல்களுக்குள்ள இருந்து வெளியே உலா வந்துட்டு இருக்கக்கூடிய சோழ மன்னனை வந்து பார்ப்பாங்களாமா. அப்படி பார்க்கும்போது அந்த மகளிருடைய கண்கள் அந்த ஜன்னல்களினுடைய வழியில பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா நீல வலையில இருக்கக்கூடிய கயல் மீன்கள் மாதிரி தாவக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிற உவமையை அங்க வந்து ஆசிரியர் வந்து பயன்படுத்தியிருப்பார். அப்ப இந்த இடத்துல எங்க என்ன செய்தியை சொல்றாங்க, சோழ மன்னன் பாடலம்ங்கிற குதிரை மீது ஏறி உலா வராரு அப்படிங்கிற செய்தியானது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே நம்ம நூல் முழுவதுலயுமே பார்த்தோம்னா உலா குறித்த செய்திகள் எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறதா இந்த சிற்றிலக்கியத்தோடு பொருத்தமா வரக்கூடிய செய்தி. அதுக்குதான் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இப்ப முத்தொள்ளாயிரத்துல வரக்கூடிய செய்திகளை பார்த்தோம். அடுத்து காப்பியங்கள்ல சிலப்பதிகாரத்துல பார்த்தோம்னா முதலாவதாக இருக்கக்கூடிய காதையான மங்கள வாழ்த்து பாடல்லையே உங்களுக்கு திருமண உலாவியல் அப்படிங்கிற செய்தியானது இடம்பெற்றிருக்கும். திருமண உலாவியல் செய்தியில கோவலனுக்கும் கண்ணைக்கும் திருமணம் நடக்கும் இல்லையா? அப்ப கோவலனுக்கும் கண்ணைக்கும் நடக்கக்கூடிய அந்த திருமணத்தை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே, நகர மக்களுக்கு எல்லாத்துக்குமே அறிவிக்கிறதுக்காக பெண்கள் வந்து யானையின் மீது ஏறி நகர வீதிகள்ல உலா வந்தாங்க, அந்த திருமண செய்திகளை அறிவிச்சாங்க அப்படிங்கிற இந்த செய்தியுமே நம்ம சிலப்பதிகாரத்துல பார்க்க முடியும். இப்ப தனி இளையார் மேலெறி மாநகர் கீந்தார் மனம். இப்ப இங்க தனி இளையாருங்கிறது பெண்களை குறிக்கக்கூடியது. அவங்க யானை மீது ஏறி வந்து வீதிகள்ல திருமண செய்திய சொன்னாங்க அப்படிங்கிற அடிகள் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த உலா வரும்போது முரசுகள் வந்து முழங்குச்சு, மத்தளங்கள் வந்து ஒழிச்சுச்சு, சங்குகள் வந்து ஊதப்பட்டது. அந்த நிகழ்வானது எப்படி இருந்துச்சு, வெண்கொடை சின்னம் வந்து அதுல இடம்பெற்றிருச்சு அப்படிங்கிற
அந்த உலாவுல நகரக்கூடிய அந்த உலா காட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த காட்சிகளுமே நம்ம சிலப்பதிகாரத்துல பார்க்க முடியும். இப்ப திருமண உலாவியல் அப்படிங்கிற பகுதியில, திருமண உலாவியல் பகுதியில என்ன குறிப்பிட்டிருக்காங்க, நம்ம இதுவரைக்கும் பாட்டுடை தலைவன் தான் உலா வருவாங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆனா சிலப்பதிகாரத்துல திருமண செய்திகள், முக்கிய நிகழ்ச்சிகளை உலகத்துக்கு சொல்லணும், இந்த நகரத்தாருக்கு சொல்லணுங்கிற பொருட்லையும் வீதி உலா பெண்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட ஒரு உலா செய்திய சிலப்பதிகாரத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய வஞ்சி காண்டம் இந்த பகுதியிலுமே நீர்ப்படை காதையில ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கும். இந்த பகுதியில சேரன் செங்குட்டுவன் வடநாட்டு அரசனை வென்றக்கப்புறம், வெற்றி பெற்றக்கப்புறம் நாடு திரும்புவார். அப்படி அவர் நாடு திரும்பும்போது அவருடைய அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீதியில உலாவாக வந்துதான் அரண்மனையை சென்றடைவாரு. அப்போ யானையின் மீது ஏறி சேரன் செங்குட்டுவன் வீதி உலா வருவார். அந்த சேரன் செங்குட்டுவனை பார்த்து நகர மக்கள் எல்லாருமே, என வெற்றி பெற்றுதான் நாட்டுக்கு திரும்புறாரு இல்லையா, அவரை பார்த்து நகர மக்கள் எல்லாருமே அன்போடு அவரை வரவேற்பாங்க. இந்த செய்தியுமே செங்குட்டுவன் யானை மீது ஏறி உலா வராங்க அப்படிங்கிற இந்த செய்தியுமே வஞ்சி காண்டத்துல நீர்ப்படை காதையில பார்க்க முடியும். இதெல்லாமே நீங்க ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகளை தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா காப்பியங்கள்னு எடுத்துட்டீங்கனாலே அதுல நிறைய உலா செய்திகள் இருக்கும். அதுல மிக முக்கியமாக முதன்மையாக பார்க்க வேண்டிய பகுதிகள் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில தான் ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். இப்ப சிலப்பதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அடுத்ததாக மணிமேகலையில உலா குறித்த செய்திகளும் இருக்கு. எந்த இடத்துல இடம்பெறுதுன்னா, உதயகுமரன் இருக்காங்க இல்லையா, உதயகுமரன் காலவேகம் அப்படிங்கிற யானைய அடக்கியிருப்பார். அந்த யானையை அடக்கினக்கு அப்புறம் தேர் மீது ஏறி படை வீரர்கள்லாம் சூழ்ந்து வர வீதி வழியே அரண்மனைக்கு போவாங்க. அப்ப இந்த இடத்துலயுமே இதை நம்ம பார்த்தோம்னா ஒரு உலாவாகத்தான் நம்ம எடுத்துக்க முடியும், வீதி உலாவாகத்தான் எடுத்துக்க முடியும். யானைய வெற்றி பெற்றக்கு அப்புறம் அவன் அரண்மனைக்கு போறாரு. ஆனா அது எல்லாமே அவர் அரண்மனைக்கு போகும்போது மக்கள் எல்லாருமே அந்த உதயகுமரனை பார்த்து கடம்ப மாலையை அணிந்த முருகனை போன்றவனே, அதுதான் இங்க கடம்பன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கடம்ப மாலையை அணிந்த முருகனை போன்றவனே அப்படின்னு மக்கள் எல்லாருமே அந்த உதயகுமரனை போற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி சீத்தலை சாத்தனார் இந்த அடிகளை படைச்சிருப்பார். அப்ப இதுவுமே ஒரு உலாவினுடைய கூறுகள் இருக்கக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கியதா அப்படின்னு சொல்லலாம். இந்த செய்தி மணிமேகலையில இடம்பெற்றிருக்கக்கூடிய பளிக்கரை புக்க காதை அப்படிங்கிற இந்த பகுதியில தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றான சீவக சிந்தாமணியிலையுமே பாட்டுடை அங்க தலைவனாக இருக்கக்கூடியவர் யாரு, சீவகன் இல்லையா. சீவகன் வேடர்கள் கவர்ந்துட்டு போயிருப்பாங்க ஆணிரைகள்லாம். அந்த ஆணிரைகள்லாம் மீட்டு வெற்றி பெற்றுட்டு வீதி உலா வருவார். அந்த செய்திகள் கோவிந்தையார் இளம்பகத்துல இடம்பெறும். இப்ப சீவகன் வீதி உலா வரக்கூடிய செய்திய நம்ம இங்க பார்க்க முடியும். அப்ப சீவகன் வீதி உலா வரும்போது அந்த சீவகனை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக மகளிர்கள் எல்லாருமே ஓடி வீதிகள் எல்லாத்துலயுமே நெருக்கமா நிப்பாங்களாமா. அந்த செய்திய, அந்த நிகழ்வு உலா காட்சியானது எப்படி இருக்கு, அந்த சீவகனை காண்றதுக்கு மக்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம சீவக சிந்தாமணியில பார்க்க முடியும். அதே மாதிரி மகளிர்கள் எல்லாருமே, மகளிரோட கண்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, கதிரவன் அதாவது சூரியனுடைய ஒளியை நோக்கி திரும்பக்கூடிய நெருஞ்சி பூ போல சீவகனுடைய வரவை நோக்கி, அவன் வரக்கூடிய வழியை நோக்கி எப்ப வருவாரு, எப்ப நம்மளுடைய வீட்டை கடந்து போவாரு அப்படின்னு அவருடைய வருகையை எதிர்பார்த்து அந்த மகளிருடைய கண்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்காம, நெருஞ்சி பூ போல ஆர்வத்தோடு இருக்கு அப்படிங்கிறத இங்க உவமையாக பயன்படுத்தி குறிப்பிட்டிருப்பார். அப்ப இதுலயுமே சீவகன் உலா வரக்கூடிய செய்திகள் சொல்லப்படுது. அப்போ உலா வரும்போது எந்த மாதிரியான காட்சிகள் இருக்கு அப்படிங்கறதையும் இங்க இணைச்சு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிதான் நீங்க காப்பியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி குறிப்பிட்டு எந்த இளம்பகத்துல வருது, யாரு அங்க வீதி உலா வராங்க, எந்த மாதிரியான செய்திகள் அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. சில நேரங்கள்ல எதன் மீதி ஏறி வீதி உலா வராங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், எந்த பகுதியில காதையாக இருக்கட்டும், இளம்பகமாக இருக்கட்டும், எந்த உட்பிரிவுல சொல்லப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு கேள்வியாக வரலாம். சரிங்களா? அதனால உலா இலக்கியத்தை தொடங்குறோம்னா அதனுடைய பொருளுக்கு அப்புறம் வெவ்வேறு இலக்கண இலக்கியங்கள்ல எங்கெல்லாம் அது குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு, எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்திருக்கணும். அடுத்து நம்ம பக்தி இலக்கியங்கள்ல திருநாவுக்கரசரனுடைய நூல்கள்ல, தேவாரங்கள்ல நிறைய இடத்துல அவர் உலா செய்திகளை சொல்லியிருப்பாரு. அதுல திருவாரூர்ல நடந்த
திருவாதிரை திருவிழாவை பத்தி தேவாரத்துல பாடியிருப்பார். அதுல என்ன பாடியிருப்பாங்கன்னா, அத சொல்லக்கூடிய பாடல்கள் தான் இது. இந்த பாடல் அடியில அந்த இறைவன் சிவபெருமான் வந்து வீதி உலா வரும்போது மூவாத்தார் கண் முன் செல்ல, தேவர்கள் எல்லாருமே பலர் சூழ, மங்கையர்கள் மகளிர்கள் எல்லாருமே பின்னாடி வராங்க. அதுக்கப்புறம் தொண்டர்கள் புடை சூழ, தொண்டர்கள்ங்கிறது யாரு? சிவனுடைய அடியார்கள். இவங்க எல்லாருமே சூழ இறைவன் ஆதிரை நாள்ல, திருவாதிரை நாள்ல இறைவன் வீதி உலா வராரு அப்படின்னு அந்த திருவாதிரை திருவிழால இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த உலா செய்திய நம்ம திருநாவுக்கரசருடைய நூல்ல பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு புறத்துல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இறைவன் இடப வாகனத்துல, இடப வாகனம்ங்கிறது என்ன? நந்தி வாகனம் இல்லையா? அதுல எழுந்தருளி உலா வரக்கூடிய அதுல இருந்தருளி அவர் உலா வராரு அப்படிங்கிற மாதிரியான செய்திய ஒரு திருத்தாண்டக பாடல்ல பாடியிருப்பாரு. அதை சொல்லக்கூடிய அடிகள் தான் இது. மால்விடை மேல் நெடுவீதி போத கொண்டார். மால்விடைங்கும் போது இங்க விடைங்கிறது அந்த நந்தியை குறிப்பிடக்கூடியதுதான். இப்படி அவருடைய வாகனத்திலேயே அவர் வீதி உலா வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே திருநாவுக்கரசருடைய பாடல்கள்ல இடம்பெறக்கூடியதுதான். அதே போல திருக்குறுக்கை வீரட்டத்துல இருக்கக்கூடிய இறைவன் இந்த இடத்துல 7 நாட்கள் வந்து திருவிழா நடக்குது அப்படின்னும், அந்த திருவிழாவின் போது இறைவன் திருத்தாண்டவ கோலத்தோடு உலா வந்திருக்காரு. அந்த 7 நாளுமே கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனாரே, அந்த திருக்குறுக்கை வீரட்டத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவன் திருத்தாண்டவ கோலத்தோடு உலா வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தியும் இங்க நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இறைவன் வீதி உலா வராரு இல்லையா, அப்படி வரும்போது அவரை கண்டு மைந்தரும் மகளிரும், மைந்தர் அப்படிங்கிறவங்க யாரு? ஆண்மகன், ஆண்மகன்களோடு மகளிரும் வணங்கி அந்த இறைவனை வந்து வழிபடுறாங்க. அந்த இறைவன் மீது மங்கையர்கள் மயக்கம் கொள்றாங்க, காதல் கொள்றாங்க அப்படிங்கிற செய்தியுமே சொல்லியிருப்பார். சரி, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். இதுல எப்படி உங்களுக்கு கேள்வியா வரும்? இப்போ இதுல இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, திருவாரூர்ல நடைபெற்ற இந்த திருவாதிரை திருவிழாவை பத்தி தேவாரத்துல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ல உங்களுக்கு ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படிங்கிற இவங்களுடைய இதெல்லாம் கொடுத்து, இப்படி அந்த குறிப்பை கொடுத்து அதை யாரு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த படிக்கும் போதே அது எப்படி அடிகள்ல சொல்லப்பட்டிருக்கு, எந்த மாதிரியான அடிகள்ல சொல்லப்பட்டிருக்குங்கிறதையும் நீங்க இணைச்சு ஓரளவு பார்த்துக்கணும். ஆனா அந்த குறிப்புகள் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது. சரி, இப்ப நம்ம ஒரு சில இலக்கண இலக்கியங்கள்ல முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பார்த்தோம், எப்படி உலா குறித்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அடுத்ததா இந்த உலாவிற்கு உலாங்கிற பெயர் மட்டும் இல்லாம வேறு சில பெயர்களும் வந்து இருக்கு. பவனின்னு சொல்லலாம், இல்ல பவனி உலான்னு சொல்லலாம், உலாபுரம், உலா மாலை என்ற அனைத்துமே இதனுடைய வேறு பெயர்கள் தான். திருக்கழுக்குன்ற உலால இந்த பவனி திருவுலா அப்படிங்கிற சொல்லாடல்களை நம்ம வந்து பார்க்க முடியும். அதுதான் வந்து எந்த அடிகள்ல இருக்குங்கிறதா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. திருக்கழுக்குன்ற உலால இந்த சொற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல சங்கர நமச்சிவாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலாபுரம் என்னும் பெயரில் புற உலா என்பதே இயற்கை போலியாக வந்திருக்கு. அப்போ உலாபுரம் அப்படிங்கறதுதான் பின்னாடி புற உலா அப்படின்னு வந்திருக்கு, இயற்கை போலியாக மாறி அந்த எழுத்துக்கள் வந்து மாறி வந்திருக்கு அப்படிங்கிற கருத்தை சங்கர நமச்சிவாயர் வந்து சொல்றார். அதுக்கு அடுத்ததாக ஒரு நூலே இருக்கு, உலா நூல்கள்ல முதன்மையாக வரக்கூடிய பட்டியல்ல இந்த நூலும் அடங்கும். ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை அப்படிங்கிற நூல், அந்த நூலினுடைய பெயரே உலா மாலை அப்படின்னு தான் அமைஞ்சிருக்கும். அதனால உலாவிற்கு உலா என்ற பெயர் மட்டும் இல்லாம இந்த வெவ்வேறு பெயர்களாலும் இந்த நூலானது அழைக்கப்படுது. உலா இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நம்ம இந்த 2 பாடு பொருள்களை சொல்லலாம். என்ன செய்தி நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், முதல்ல தலைவன் வந்து வீதி உலா வருவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம், அவனை கண்டு மகளிர் வந்து காதல் கொள்ளுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்ப இதுல பாடப்படக்கூடிய இந்த பொருள்களை 2 விதமா நம்ம வந்து சொல்லலாம், முன்னெழுநிலை பின்னெழுநிலை அப்படின்னு. இதன் அடிப்படையில தான் உலா இலக்கியங்கள்ல பாடல்கள் பாடப்பட்டிருக்கும். முன்னெழு நிலையில முன்பகுதியில என்ன பாடியிருப்பாங்கன்னா, அந்த பாட்டுடை வீதி உலா வராரு இல்லையா, அந்த பாட்டுடை தலைவர் அவருடைய குடிப்பெருமையாக இருக்கட்டும், மரபுகளாக இருக்கட்டும், கொடைத்தன்மை, ஆட்சி சிறப்பு, நீராடல், அணிகலன்கள், மக்கள் அவரை வந்து எப்படி வரவேற்கிறாங்க, அவங்க வீதி உலா வரக்கூடியது அப்படிங்கிற இது அனைத்தையுமே முன்னெழு நிலையாக முன்பகுதியில உலா இலக்கியங்களினுடைய முன்பகுதியில இது குறித்த செய்திகளை நம்ம பார்க்க முடியும்.
இந்த பகுதிகள் அனைத்தும் பாட்டுடை தலைவனுடைய பல்வேறு சிறப்புகளை சொல்றனால இத தசாங்க பகுதி அப்படின்னு கூட குறிப்பிடலாம். தசாங்கம் அப்படின்னாலே பாட்டுடை தலைவனுக்குரிய அரசனுக்குரிய 10 அங்கங்களை உறுப்புகளை சொல்லக்கூடிய பகுதி தான். அதனால அதுல இதுவுமே இடம் பெற்றிருக்கும். அதனால இதற்கு தசாங்க பகுதி என்ற வேறொரு பெயருமே இருக்கு. அடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய பகுதியை எப்படி பிரிக்கலாம்? பின்னெழு நிலைன்னு சொல்லலாம். பின்னெழு நிலையில 7 பருவ மகளிர் அந்த தலைவன் மீது காதல் கொள்வாங்க இல்லையா? அதுல அந்த மகளிரினுடைய காதல் உணர்வானது வெளிப்படுத்தப்படும். அதுல 7 பருவத்தை கொண்ட மகளிர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய வயதிற்கேற்ப அவங்க ஆடக்கூடிய அந்த விளையாட்டுகளினுடைய தன்மைகளுக்கு ஏற்பதான் அவங்க குறித்த செய்திகள் சொல்லப்படும். சிற்றிலாக இருக்கட்டும், பாவையாக இருக்கட்டும், அம்மானை, புலலாடல் அப்படிங்கறத அவங்களுடைய பருவத்திற்கேற்ப அவங்க ஆடக்கூடிய விளையாட்டுகள் இருக்கு இல்லையா? அதை பொறுத்துதான் அவங்க குறித்த செய்திகள் இடம்பெறும். இப்போ ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்களுடைய வயதின் அடிப்படையில அந்த பருவங்களை நம்ம பிரிச்சு சொல்லலாம். பேதை பருவ மகளிர் 5ல இருந்து 7 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க. பெதுமை அப்படின்னா 8ல இருந்து 11க்குள்ள உட்பட்டவங்களாக இருப்பாங்க. மங்கைங்கிறவங்க 12ல இருந்து 13க்கு உட்பட்டவர்கள். மடந்தை மகளிர் 14ல இருந்து 19க்குள்ள. அறிவை 20ல இருந்து 25. தெரிவை பெண்கள் 26ல இருந்து 31. இது எல்லாமே அந்த மகளிரினுடைய அந்த வயது வரம்பு தான். பேரிளம் பெண்ணா 32ல இருந்து 40 வரைக்கும் சொல்லலாம். இந்த வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்களை பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7 பருவ மகளிர்லயே 7 பருவ மகளிருமே தனித்தனியாக பாடப்படுவாங்க. அந்த 7 பருவ மகளிரும் அந்த பாட்டுடை தலைவன் மீது கொண்ட அந்த காதல் கொள்றதா இருக்கட்டும், மயக்கம் கொள்றதாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கு இல்லையா? அது தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு பருவ மகளிருக்கும் உலா நூல்கள்ல பாடப்பட்டிருக்கும். இதுல இந்த பெதுமை பருவத்தை பாடுறது சற்று கடினமான ஒன்றாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பன்னிரு பாட்டியல்ல இப்ப இந்த வயது வரம்பு எல்லா நூல்கள்லயுமே இதே வயது வரம்பு இருக்குமா அப்படின்னா இருக்காது. வேறு சில நூல்கள்ல ஒரு இது எந்த வயதுக்குள்ள வருவாங்கங்கிறத ஒரு சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி பன்னிரு பாட்டியல்லே பாத்தீங்கன்னா அந்த மாற்றம் இருக்கும். பேதைக்கு வேற வயது, பெதுமைக்கு வேற வயது அப்படின்னு. இப்ப பேதை 5ல இருந்து 7 வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா பன்னிரு பாட்டியல்ல 5 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள பேதை பெண்கள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பெதுமைக்கு 8ல இருந்து 11, ஆனா பன்னிரு பாட்டியல்ல 9ல இருந்து 10 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே அந்த வயதானது 1-2 வயதுகள் முன்ன பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பாடத்திட்டத்துல எந்த நூலானது கொடுக்கப்பட்டிருக்கோ, இப்ப இங்க நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வயது வரம்பு சைராமன் அவர்களினுடைய சிற்றிலக்கிய செல்வங்கள் நூல் இருக்கு இல்லையா? அந்த நூல்ல தான், அதுதான் நம்மளுடைய பாடத்திட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த வயது வரம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. படிக்கும் போதுமே அந்த நூலினுடைய அடிப்படையில படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல முன்னாடி பின்னாடி ஒரு ஆண்டு முன்னாடி ஒரு ஆண்டு பின்னாடி கொஞ்சம் அதிகமாலாம் இருக்கும். அதன் அடிப்படையில, ஏன்னா அந்த நூல் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்கிறனால அதன் அடிப்படையில படிச்சீங்கன்னா நம்மளால அது சார்ந்து ஆப்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பன்னிரு பாட்டியலுமே இது பன்னிரு பாட்டியல்ல வரக்கூடியது. இப்படி பன்னிரு பாட்டியலினுடைய அடிப்படையில அப்படின்னே உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. பன்னிரு பாட்டியலினுடைய அடிப்படையில அறிவை மகளிருக்குரிய வயது எல்லை என்ன, தெரிவை மகளிருக்குரிய வயது எல்லை என்ன, பன்னிரு பாட்டியலை எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இங்க பன்னிரு பாட்டியல்ல தனியா நீங்க படிச்சிருக்கணும். அடுத்ததாக பொதுவான பார்வையில நூல்கள்ல இதை தனியா பார்த்திருக்கணும். இப்ப பன்னிரு பாட்டியல்ல இது மட்டும் இல்லாம பெண்களுக்குரிய மகளிருக்குரியது மட்டும் இல்லாம ஆடவருக்குரிய வயது வரம்பையும் சொல்லியிருப்பாங்க. 7 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள பாலன், அதே மாதிரி 8ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள மீலி, 11 வயதுல இருந்து 14ஆம் வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள மரவோன், 15 வயது உடையவங்கள திரளோன், 19 வயது உடையவங்கள காளை, 17ல இருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள விடலை, 30க்கும் மேல இருக்கக்கூடியவங்கள முதுமகன் அப்படின்னு ஆடவருக்குரிய வயது எல்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்ப இதை தாண்டி இது கூட உங்களுக்கு இந்த ஆடவருக்குரிய வயது எல்லை குறித்த கேள்விகள் கூட வரலாம். இப்ப வரைக்கும் நம்ம உலாவினுடைய அறிமுக செய்திகளை நம்ம பார்த்தோம். அதனுடைய பொருள் வேறு நூல்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய பாடு பொருளை எப்படி பிரிச்சு நம்ம சொல்லலாம், என்ன மாதிரியான செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததா ஒரு சில உலா இலக்கியங்களினுடைய அறிமுக செய்தி, மிக முக்கியமான செய்திகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல திருக்கைலாய ஞான உலா.
இதுதான் தமிழ்ல கிடைக்க பெற்ற முதல் உலா இலக்கியம்னு சொல்லலாம். முன்னாடி சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இது எல்லாத்துலயுமே உலா செய்திகள் இருக்கும். ஆனா அது ஒரு நூல் முழுவதும் உலா செய்திகள் இடம்பெற்றிருக்காது. அங்கங்க சிறு சிறு இடங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனா நூல் முழுவதும் உலா செய்திகள் இடம்பெற்ற கிடைக்கக்கூடிய ஒரு முதல் நூலாக இதை குறிப்பிடலாம். இது சைவ திருமுறைகள்ல 11ஆம் திருமுறைகள்ல ஒரு நூலாக போற்றப்படக்கூடியது. இதனுடைய ஆசிரியர் சேர மன்னனும் 63 நாயன்மார்கள்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார் என்பவர் தான். களச்சிற்றறிவார் என்பது அவருடைய வேறு பெயர் அப்படின்னு கூட அழைக்கப்படுவார். இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி சேரமான் பெருமாள் நாயனுடைய காலம் கிபி 825ஆம் ஆண்டுல தான் முடியுது அப்படின்னு காசு பிள்ளை அவர்கள் இந்த குறிப்பை வந்து குறிப்பிடுறார். இந்த நூலானது திரு கைலாயத்துல சிவபெருமான் முன்னாடி வந்து அரங்கேற்றப்பட்ட இலக்கியம். இங்க கைலாயத்துலதான் இந்த நூலானது அரங்கேற்றப்பட்டுச்சு இல்லையா? அப்ப இந்த பூமியில உலகத்துல இந்த நூலை வந்து எல்லாத்துக்கும் தெரியறபடி செஞ்சவர் யாருன்னா மாசாத்தனார் என்பவர் தான். அவரு சோழ நாட்டுல அங்க கேட்டுட்டு வந்து திருக்கைலாயத்துல அரங்கேற்றப்பட்ட அந்த இலக்கிய செய்திகளை கேட்டுட்டு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல சோழ நாட்டுல இருக்கக்கூடிய பிட ஊர்ல வந்து இந்த செய்திகள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாரு. அத வந்து மாசாத்தனார் தான் இதை செஞ்சிருப்பார். இந்த நூலுக்கு ஆதி உலா, தெய்வீக உலா, திரு உலாபுரம் என்றும் அழைக்கப்படும். இந்த மூன்றுமே இந்த நூலினுடைய வேறு பெயர்கள் தான். அடுத்து இந்த நூல் குறித்தோ இல்ல இந்த நூலினுடைய ஆசிரியர் குறித்தோ வேறு புலவர்கள் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா திருப்புகழ்ல அருணகிரிநாதர் ஆதியந்த உலாவாக பாடிய சேரர், அதாவது சேரர் என்பது இங்க யாரை குறிக்கக்கூடியது? சேரமான் பெருமாள் நாயனாரை குறிக்கக்கூடியது. அவரு ஆதி உலாவை பாடியிருக்காரு அப்படிங்கிற செய்திய திருப்புகழ்ல இந்த அடியானது இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக இரட்டையர்களும் ஒரு அடியை சொல்லியிருப்பாங்க. பொன்பண்ணந்தாதி ஆதி உலா உடைமை தோணும் அப்படிங்கிறது. அதாவது பொன்பண்ணந்தாதி என்ற இந்த நூலுமே யாரால பாடப்பட்டது? சேரமாள் பெருமாள் நாயனாரால பாடப்பட்ட மற்றொரு நூல் தான். அந்த நூல் அதுக்கப்புறம் ஆதி உலா, இந்த இரண்டுமே இவரால பாடப்பட்டதுதான் அப்படின்னு இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு இந்த ஆதி உலா என்ற சொல்லாடல வந்து நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த அடிய சொன்னது யாரு? இரட்டையர்கள் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அவர்களுடைய ஏகம்பரநாத உலால குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ யாரு சொன்னாங்கிறது மட்டும் இல்லாம எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க இணைத்து பார்த்திருக்கணும். இந்த நூல்ல திருக்கைலாய ஞான உலால 197 கன்னிகள் வந்து இருக்கும். கன்னிகள் அப்படின்னாலே ஒரு கண்ணினாலே 2 அடிகளை கொண்டதான் ஒரு கண்ணின்னு சொல்லுவோம். இப்ப மொத்தமாக 394 அடிகளை கொண்டதுதான் திருக்கைலாய ஞான உலா. இது வெண்பாவால ஆனது. எல்லாமே உங்களுக்கு களிவெண்பாவால தான் ஆயிருக்கும். இந்த நூலுமே களிவெண்பாவால பாடப்பட்டது. இப்போ ஒரு நூலை எடுக்கிறீங்கன்னா முதல்ல அதனுடைய அறிமுக செய்திகள் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடியது. இததான் நீங்க முதல்ல படிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை. இந்த நூலினுடைய ஆசிரியர் தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படக்கூடிய நம்பியாண்டார் நம்பி. இதுவுமே 11ஆம் இதுவுமே திருமுறைகள்ல ஒரு நூலாக பார்க்கப்படக்கூடியதான். இந்த நூல் 11ஆம் திருமுறையில இடம்பெற்றிருக்கக்கூடியது. இந்த நூல் ஆசிரியருடைய காலம் பார்த்தோம்னா 9ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி இல்லைன்னா 10ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காலங்களும் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி மாறி வரும். அதுக்குமே எல்லா நூல்களையும் பார்த்து குழப்பிக்காம ஒரு கருத்தானது வெவ்வேறு நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல நீங்க எடுத்துக்க வேண்டிய புத்தகம் நம்மளுக்கு பாட திட்டத்துல எந்த புத்தகம் கொடுத்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையில படிச்சுக்கோங்க. ரொம்ப குழப்பம்லாம் வேண்டாம். அதனுடைய அடிப்படையில நீங்க வந்து பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலையில திருஞான சம்பந்தர் வந்து பாட்டுடை தலைவராக இருப்பார். இந்த ஆளுடைய பிள்ளை அப்படிங்கிறவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் தான். அவரை பாட்டுடை தலைவராக கொண்டுதான் இந்த நூலானது இயற்றப்பட்டிருக்கும். அவருடைய பல்வேறு சிறப்புகளும் இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கும். இந்த நூலினுடைய இன்னொரு தனி சிறப்பு, ஒரு தனி அமைப்பு என்னன்னா 7 பருவ மகளிருடைய செய்திகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் எல்லா உலா இலக்கியங்கள்லயுமே. அதுல ஒவ்வொரு பருவத்துக்குரியதும் தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. பேதை தனியா, பெதுமை, அறிவை, தெரிவைன்னு. ஆனா இந்த நூல்ல மட்டும்தான் தனித்தனியா விரிச்செல்லாம் சொல்லாம அவங்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரு சேர சொல்லியிருப்பாங்க. வேறு உலா இலக்கியங்கள்ல நீங்க இந்த அமைப்பை வந்து பார்க்க முடியாது. இந்த அமைப்பானது இருக்கக்கூடிய ஒரே நூல்னா இந்த ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை தான். இது மிக முக்கியமான குறிப்பு. இது அப்படியே கூட கொடுத்து கேள்வியா உங்களுக்கு வந்து கேட்கப்படலாம். அடுத்து
அடுத்து இந்த உலா நூல்கள்ல மிக முக்கியமான நூலாக பார்க்கப்படக்கூடியது ஒட்டக்கூத்தரால இயற்றப்பட்ட மூவர் உலா என்பதுதான். இதுல விக்ரம சோழன், குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன் அப்படிங்கிற இந்த மூவரையும் பாடுறனால இந்த நூல் மூவர் உலா அப்படிங்கிற பெயர் பெற்றது. இதுல விக்ரம சோழன் உலால 342 கன்னிகள் இடம்பெற்றிருக்கும். குலோத்துங்க சோழன் உலால 387 கன்னிகள் இடம்பெற்றிருக்கும். ராஜராஜ சோழன் உலால 391 கன்னிகள் இடம்பெற்றிருக்கும். இந்த நூல்களை நம்ம பார்க்கும்போது முதல்ல ஆசிரியரை பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த நூல்ல அந்த நூலினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ஆனா அதுக்கு யாரு முதல்ல பதிப்பிச்சவங்க யாரு, முதல்ல உரை எழுதினவங்க யாரு அப்படிங்கறத நம்ம சில நேரங்கள்ல பார்க்காம விட்டுருவோம். ஆனா அந்த நூலினுடைய முதல் பக்கத்திலேயே அது கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க மூல நூல்ல பாத்தீங்கன்னா முதல் பக்கத்திலேயே, அதனாலதான் உங்களுக்கு இந்த பகுதியை நான் கொடுத்திருக்கேன். இது மூவருளானுடைய மூல நூலினுடைய முதல் பக்கம். இதுல பதிப்பாசிரியர் அப்படின்னு பண்டித கோபாலையரனுடைய பெயரானது இடம்பெற்றிருக்கும். அப்போ கோபாலையர் தான் முதல்ல மூவர் உலாவை பதிப்பித்தவர். இந்த மாதிரி பதிப்பாசிரியர்கள் குறித்த செய்திகளுமே அந்த நூலினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கும். மூல நூலை படிக்கிறீங்க அப்படின்னா அதுலயுமே நீங்க பார்த்திருக்கணும். சரிங்களா? இந்த மூவர் உலாவினுடைய இந்த அறிமுக குறிப்புல இருந்து மட்டுமே 2 கேள்விகள் உங்களுக்கு இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுல கேட்டிருக்காங்க. ராஜராஜ சோழன் உலாவில் இடம்பெறும் கன்னிகள் எத்தனை என்பது 191, 291, 391, 491. எத்தனை நம்ம பார்த்தோம்? இப்போ 391 என்பதுதான் பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக இந்த மூவர் உலாவை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு கேட்கப்பட்டிருந்துச்சு. உவே சாமிநாத ஐயர், கோபால ஐயர், பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர், ராகவ ஐயங்கார். கோபால ஐயர் தான் இப்பயே நம்ம பார்த்தோம். இந்த 2 கேள்விகளுமே ஒரே பகுதியில வெறும் நீங்க உள்ளார்ந்த செய்திகளை தாண்டி அது ஒவ்வொரு விக்ரம சோழன் உலால என்ன சொல்லப்பட்டிருக்கு, குலோத்துங்க சோழன் உலால என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறதும் நீங்க பார்க்கணும். ஆனா அதனுடைய அறிமுகத்துல பார்த்தா அந்த செய்தியில இருந்து மட்டுமே இப்படி 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நூல்லையுமே முதல்ல அந்த நூலை நான் உள்ளார்ந்து படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு உலாவிலும் முதன்மையாக வரக்கூடிய ஒவ்வொரு உலா நூல்கள்லையுமே அதனுடைய அறிமுக செய்திகள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்தே நிறைய கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தான் நீங்க முதல்ல பார்த்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதனுடைய உள்ளார்ந்த செய்திகளை நீங்க பார்க்கணும். அடுத்து வேறு பிஜிடிஆர்பில உங்களுக்கு உலாவில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய தொடருக்கு சான்றாக தோன்றிய சிற்றிலக்கியம் எது? உலா, பிள்ளை தமிழ், சதகம், மடல். இது இப்போ நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பில கேட்கப்பட்டது. இப்ப உலாதான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி பிற இலக்கண இலக்கியங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு என்பதும் உங்களுக்கு கேள்வியாக வரும். யூஜிடிஆர்பியை பார்க்கும் போது பிஜிடிஆர்பியுமே அதுல பாடத்திட்டம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான். அதுல சிற்றிலக்கியம் பகுதியில எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க ஒரு முறை பார்த்திருக்கணும், எப்படி கேட்கப்பட்டிருக்கு போன தேர்வுல அப்படிங்கிறது. சரி, இதை தாண்டி கேள்வி வருதுன்னா எந்த மாதிரி வரலாம்? உலா இலக்கியத்திற்குரிய பாவகை பார்த்தோம் இல்லையா, அதை கேள்வியா கேட்கலாம். ஆசிரியப்பா, விருத்தப்பா, களி வெண்பா, தாழிசை. களிவெண்பா என்பதுதான் உலா இலக்கியத்திற்குரிய பாவகை. இதெல்லாம் தான் ஒரு நூல், ஒரு சிற்றிலக்கியத்தை படிக்கிறோம்னா அறிமுக குறிப்புகள்ல இருந்து மட்டுமே இப்படி எல்லாம் உங்களுக்கு கேள்வி வரலாம். அப்ப இதோட மட்டுமே நிறுத்திடுவாங்களா அப்படின்னா கிடையாது. இதை தாண்டியும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகள் இனி வரக்கூடிய தேர்வுகள்ல எப்படியெல்லாம் உங்களுக்கு கேட்கப்படலாம்னா, ஒரு நூலினுடைய உள்ளார்ந்த உள் செய்திகளை மையமிட்டு, இப்ப மூவர் உலால அந்த அரசர்களினுடைய செய்திகளை மையமிட்டு, திருக்கைலாய ஞான உலால வரக்கூடிய முக்கிய செய்திகள் எப்படி எல்லாம் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இதை மையமிட்டு உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். அப்ப நம்ம இந்த பகுதியில எப்படி நம்ம தொடங்கணும், எப்படி ஒவ்வொரு நூல்லையுமே அறிமுகத்துல நம்ம படிக்கும் போது ஒரு சிற்றிலக்கியத்தை தொடங்குறோம்னா அது முதல்ல நம்ம எப்படி படிக்கணும், எந்த மாதிரியான குறிப்புகள்ல முதல்ல எதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். எந்த ஒரு சிற்றிலக்கியமாக இருந்தாலும் இதன் அடிப்படையிலே தொடங்குறீங்க அப்படிங்கும் போது அதிகமா கேட்கக்கூடிய கேள்விகள் பகுதிகளை நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளை படிக்கிறோங்கும் போது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நம்மளால கவர் பண்ணிட முடியும். சரிங்களா? அடுத்து ஒரு சிறிய அறிவிப்பு. ப்ரொஃபசர் அகாடமியில யூஜிடிஆர்பி 2026க்கான கோர்சஸ் கிளாஸஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. மல்டிபிள் சப்ஜெக்ட்ல நம்ம கோர்ஸ் ஆஃபர் பண்றோம். உங்களுக்கு இப்பதான் புதிய நியூ பேட்ச் இப்பதான் வகுப்புகள் தொடங்கி இருக்கு, இப்பதான் தொடங்கி இருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கோர்ஸை பத்தி வேறு சில டீடைல்ஸ் எல்லாம்
தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த 2 நம்பர்ல எதுக்கு வேணாலும் நீங்க கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்ப சிற்றிலக்கியங்கள் பகுதியெல்லாம் உலா பற்றின செய்திகள் வந்து அறிமுக செய்திகள், மிக முக்கிய செய்திகளை மட்டும் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி வேறு சிற்றிலக்கியங்கள் எடுத்துட்டோம்னா பள்ளு, பரணி, இந்த சிற்றிலக்கியங்கள்ல இருந்தும் போன தேர்வுல நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்து படிக்க இருக்கிறவங்க இந்த பள்ளு, பரணி, இந்த சிற்றிலக்கியங்களுக்கு எல்லாம் நீங்க முதன்மையா முக்கியத்துவம் கொடுத்து வந்து படிக்கலாம். எந்த பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலுமே மேலோட்டமா மட்டும் இல்லாம அறிமுக குறிப்போட வந்து நிறுத்திடக்கூடாது. முதல்ல இதை நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளார்ந்த செய்திகளையும் நீங்க வந்து படிக்கணும். அதை சார்ந்து எப்படி எல்லாம் இனியும் கேள்வி வரலாம் அப்படிங்கிற ரீதியிலையும் நீங்க வந்து படிக்கணும். ஏன்னா தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே முக்கியம் இல்லையா? இப்ப எந்தெந்த பகுதியை எப்படியெல்லாம் படிக்கணும், எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். சில பகுதிகள்லாம் மேலோட்டமா படிச்சா போதும், ஆனா சிலதெல்லாம் கொஞ்சம் உள்ளார்ந்து படிக்கணும். அதையெல்லாம் நீங்க ஒவ்வொரு பகுதியும் படிக்கிறதுக்கு முன்னாடியே திட்டம் போட்டு இது இப்படிதான் படிக்க போறோம், இந்த நூலெல்லாம் நம்மள்ட்ட இருக்கா, இல்ல இந்த குறிப்பெல்லாம் நம்மள்ட்ட இருக்கா அப்படிங்கறத முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க தொடங்குங்க. சரிங்களா? படிக்கும் போது இது மட்டும் போதும், இல்ல இந்த செய்திகளோட வந்து நிறுத்திக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சிற்றிலக்கியத்தை எடுக்கிறீங்கன்னா அது முன்னாடியே முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. படிக்கும் போது அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா படிக்கிறதுக்கான நேரம் வந்து தேவையில்லாம செலவாகும். சரிங்களா? அதனால எல்லாமே முன்னாடியே திட்டமிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதியும் வந்து படிங்க. வர இருக்கக்கூடிய தேர்வுல வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.